சட்டவிரோதமாக இயங்கும் கல்குவாரிகளால் தமிழக அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பேட்டியளித்த அவர், கரூரில் 40 குவாரிகளுக்கு அனுமதி பெறப்பட்ட நிலையில் 70க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்குவதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான மணல் குவாரிகளை, அதாவது ஆத்துல பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு இருக்கின்ற பொழுது அதிக அளவு மணல் திட்டுகள் தேங்கியுள்ளன. அந்த திட்டுகளை எல்லாம் கண்டறிந்து மணல் குவாரி துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இணையதள பதிவு மூலம் அரசு அறிவித்த விலைக்கே மணல் வழங்கப்பட வேண்டும். அரசு அறிவித்த விலைக்கே கிராவல் மண், சவுடு மண் கொடுக்கப்பட வேண்டும். அனுமதிக்கப்பட்ட ஆழம் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். கரூர் மாவட்டத்தில் மட்டும் 25,000 கோடி கொள்ளை நடந்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் மட்டும் 40 கிரசர் குவாரிக்கு அனுமதி கொடுத்துட்டு 78 குவாரி கிரசர் அனுமதி இல்லாம இயங்கிட்டு. இதெல்லாம் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம நடந்துருமா? ஒரு 2,500 குவாரிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதி பெறாமல் 3,000க்கும் மேற்பட்ட குவாரிகள் ஓடுது. 50,000 கோடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.